இன்றைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜபல்பூர், ராய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதலமைச்சர் கள ஆய்வு. கள்ளக்குறிச்சியில் மட்டும் 1773.67 கோடி மதிப்பிலான 2559 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். 10 லட்சம் வாக்காளர்களும் நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப முடிவு. பாஜக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக அறிவித்த கட்சி அழிவை சந்திப்பது உறுதி. உத்தேச பட்டியல் என்பது உண்மைக்கு புறம்பான ஒன்று என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. எப்போ எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்டமைப்பு என்று ஒன்று கிடையாது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழகத்தில் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் 10 வேட்பாளர்களின் பெயர்களை விஜயால் சொல்ல முடியுமா எனவும் கேள்வி. பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்ப அவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்கு. வரிசையா ஒரு 10-15 பேரை வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது அதுக்கு பிறகு பேசிக்கலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக, பாஜக கட்சிகள் அரசியல் செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். நாட்டில் வாக்குரிமைக்கும் கூட போராட வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் சாடல். நீங்க பாருங்க, எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்க இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்க இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடக்க இருக்கும் செயற்குழு பொதுக்குழுவுக்கு எதிராக அன்புமணி தரப்பு புகார். பாமகவின் கொடியை பயன்படுத்த அனுமதி அளிக்கக்கூடாது என சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். அன்போடு பண்போடு எச்சரிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமதாஸை கொச்சைப்படுத்தி பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்புமணிக்கு பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எச்சரிக்கை. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எச்சரிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவரையாவை நீ கொச்சைப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அப்படி செய்ய அவர் வேதனைப்படுவது மட்டுமல்ல, கண்கலங்கிறாரு, அதோட இன்னும் வேகமாறாரு. நீங்க பேச இதெல்லாம் செய்யதான் மருத்துவரையாவினுடைய வலிமை மக்கள் மத்தியில அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இணையும் கூட்டணிதான் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும். ரத்தம் சிந்தியும் சிறை சென்றும் இயக்கத்தை உருவாக்கியவர் ராமதாஸ் என்றும் ஜி.கே. மணி பெருமிதம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எல்.கே. சுதேஷ் சந்திப்பு. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்க நேரில் அழைப்பு. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக அரசு உத்தரவு. கோவை, நீலகிரி, தேனி, குமரி, தென்காசி மாவட்ட எல்லையோர சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஆணை.
தமிழகத்தில் காலை மற்றும் மாலை வேளையில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை கட்டுப்பாடு. புகாரின் அடிப்படையில் இனி உரிமம் பெற்றே விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். காரைக்குடியில் செட்டிநாடு ஏரோநாடு ஏவியேஷன் ஹப்பிற்கான உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது டிட்கோ. பணிகள் முடிந்த பின் விமானி பயிற்சி பள்ளி அல்லது ட்ரோன் முனையம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நடந்த விபத்து தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் கைது. மதுரை ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தாகா அலி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. திமுக அரசின் அலட்சிய போக்கால் அரசு பேருந்துகள் தொடர் விபத்துகளில் சிக்கி வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பராமரிப்பு, ஓட்டுநர் பணி நேரம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்றும் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வேன் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் படுகாயம். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட விபத்து குறித்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் ஏற்காடு கொண்டை ஊசி வளைவில் பெரியாரின் பெயர் பலகை மீது பிளக்ஸ் பேனர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினர். தந்தை பெரியார் வளைவு என்ற பெயரின் மீது தகடூர் அதியமான் வளைவு என்ற போஸ்டரை ஒட்டியதால் பரபரப்பு. புதுக்கோட்டையில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர்களை ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினர். அடுத்தடுத்த பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டியவர்களை கைது செய்தது காவல்துறை. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன நிகழ்வையொட்டி ஜனவரி 3ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. விடுப்பை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சிங்கம், புலி, யானை, ஒட்டகச்சிவிங்கி உள்ளிட்ட விலங்குகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள். சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் குடும்பத்தினருடன் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். வெண்ணெய் உருண்டை கல், அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட சின்னங்களை ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள். திருப்பலியில் பங்கேற்றும் கடலில் ஆனந்த குளியலிட்டும் உற்சாகம். விடுமுறை நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். அதிகம் பேர் வருகை தந்ததால் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை தினத்தையொட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி சாமி தரிசனம். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் லட்சதீபம் விழா கோலாகலம். 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி தரிசனம். தமிழக கேரள எல்லையில் உள்ள அச்சன் கோயில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற மார்கழி மகோத்சவம். திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடுக்கடலில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். விசைப்படகுகளில் கேக் வெட்டியும் ஆடிப்பாடியும் கரை புரண்ட உற்சாகம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 101வது பிறந்த நாளையொட்டி லக்னோவில் அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் மற்றும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் வெண்கல சிலைகள் இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார். லக்னோவில் ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தல அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க மேலும் ஓராண்டுக்கு தடை நீட்டிப்பு. மாநில உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. ஆண்டும் பிரியாணி தான் வாடிக்கையாளர்களால் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்விக்கி நிறுவனம் அறிவிப்பு. சுமார் 9 கோடிக்கு அதிகமானோர் பிரியாணி ஆர்டர் செய்ததாக தகவல். அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் இந்தியா சீனா இடையே மீண்டும் மோதல் ஏற்பட வாய்ப்பு. வங்கதேசம் மற்றும் மியான்மரில் ராணுவ தளங்களை அமைக்க சீனா முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டி அமெரிக்காவின் பென்டகன் இந்தியாவுக்கு எச்சரிக்கை. விடுமுறை காலத்தையொட்டி விமானங்களை இயக்க முழு அளவில் தயாராக இருப்பதாக இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. ஒவ்வொரு 3 நாட்களிலும் சுமார் 10 லட்சம் பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு என அறிக்கை. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்களுக்கான ஐசிசி தரவரிசையில் 3ஆம் இடம் பிடித்தார் இந்திய வீரர் திலக் வர்மா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடி அதிக ரன்கள் குவித்ததால் முன்னேற்றம். முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். மனைவி மற்றும் குழந்தைகளுடனான புகைப்படம் கிளிக் வைரல். ஜனநாயகன் படத்தின் 3வது பாடலான செல்ல மகளே பாடல் நாளை வெளியாகிறது. விஜய் குரலில் ஏற்கனவே தளபதி கச்சேரி பாடல் ஹிட் அடித்த நிலையில் இந்த பாடலும் அவருடைய குரலிலேயே வெளியாக இருப்பதால் ரசிகர்கள் ஹாப்பி மூட்.